வணக்கம். வாருங்கள் கதை சொல்வோம் நிகழ்வில் இன்னைக்கு எழுத்தாளர் பாவண்ணன் எழுதிய பங்கு அப்படிங்கிற சிறுகதையை பற்றி பார்க்கலாம். இந்த பங்கு அப்படிங்கிற சிறுகதையில் பாவண்ணன் ரெண்டு அண்ணன்மார்கள், அவங்களுக்கு ஒரே ஒரு தங்கை. இந்த தங்கை இன்னொரு ஜாதியை சேர்ந்த ஒருத்தனை காதலிக்கிறார். அதை அவளோட பெற்றோர்களோ இல்லை இவங்க அண்ணன்மார்களோ ஒத்துக்கலை. அதனால் இவன் வீட்டை விட்டு வெளியேறி போய் கல்யாணம் பண்ணிக்கிறார். அதனால் அவளுக்கும் அந்த குடும்பத்துக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவு முறிஞ்சு போயிடுது. ஒரு 10 வருஷம் ஆகுது. அவங்க அப்பா இறந்து போகிறாரு. அதுக்கப்புறம் 2 வருஷம் கழித்து அவங்க அப்பாவோட வீடை பாண்டிச்சேரி வீடை விற்கணும் அப்படின்னு நினைக்கையில் தங்கச்சியோட கையெழுத்து தேவைப்படுது. அதுக்காக இவங்க 2 பேரும் பாண்டிச்சேரிக்கு தேடி வந்திருக்காங்க. இந்த பின்னணியில் இந்த கதையை சொல்லியிருக்கிறாரு எழுத்தாளர் பாவண்ணன். கதாசிரியர் பார்வையில் கதை சொல்கிறதோட இந்த கதையோட கதை சொல்லியாக ஒருத்தன் வாரான். அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடை விற்று தர்ற புரோக்கரோட அண்ணன் பையன் மணவாளன் அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ கதைக்குள்ளே போகலாம். இந்த கதையில் இந்த கதையின் மட்டும் இல்லை, பாவண்ணனினுடைய கதைகளிலேயே அந்த கதாசிரியர் பார்வையில் அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல தமிழாக இருக்கிறத பார்க்க முடியுது. இந்த கதையில் ரொம்ப அதிகமாகவே அதை ரொம்ப ரசித்து பார்க்க முடியுது. சரி, கதைக்குள்ளே போவோம். பழுத்த பாதாம் இலை, வாதுமை இலை, அந்த நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த அறைக்கதவு, அந்த அறைக்கதவில் இருக்கக்கூடிய அந்த இலக்கு எண், இதை அவங்க சித்தப்பா கொடுத்து வந்த நம்பர் தானா அப்படிங்கிறத அவன் சரி பார்க்குறான். சரி பார்த்துட்டு அங்கே இருக்கிற அழைப்பு மணியை அழுத்துறான். யார்? நம்ம மணவாளன். அழுத்தின உடனே அந்த அரைக்கதவை திறக்கிறார் ஒருத்தர். அவர் ஆளை பார்த்தனாலே முகம் ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அப்புறம் கையில் ஒரு நீலக்கல் மோதிரம் போட்டிருக்கிறாரு. இவனை பார்த்து என்னங்கிற மாதிரி கேட்குறாரு. இவன் மணவாளன் இங்கே பச்சையப்பன் சாருங்கிறது, ஆமாம் நான் தான் அப்படிங்கிற பாணியில் தலையை அசைக்கிறார் அவர். இப்படி உங்களை பார்க்க சொல்லி ரியல் எஸ்டேட்டை துரைசாமி அனுப்பிச்சாரு. நீங்கள் செல்வகுமார் சார் வீட்டுக்கு போகணுன்னு சொன்னீங்களாமே அப்படின்னு கேட்குறான். நான் தனலட்சுமி வீட்டுக்கெல்லாம் போகணுன்னு சொல்லியிருந்தேன் அப்படின்னு பச்சையப்பன் பதில் சொல்கிறாரு. இவன் உடனே சொல்கிறான், ரெண்டும் ஒன்று தான் சார். செல்வகுமார் சாரோட ஒய்ஃபு தான் தனலட்சுமி அக்கா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவர் உரிமையில் அவங்ககிட்ட சரி உள்ளவா அப்படின்னு கூப்பிடுறாரு. இவனுக்கு மரியாதையை வர டக்குன்னு குறைச்ச உடனே இவனுக்கு கொஞ்சம் இதாகிடுது, வெறுப்பு வந்துடுது. இப்படியே ஓடி போயிடலாமான்னு நினைக்கிறான். அப்புறம் சரி சித்தப்பா நம்மளை ஒரு வேலையை கொடுத்துருக்குறாரு, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிட்டு உள்ளே போகிறான். அந்த அறை கட்டிலில் படுத்திருக்கிற தன்னோட மனைவியிட்ட இவர் பச்சையப்பன் சரி கிளம்பு, அழைச்சிட்டு போகிறதுக்கு ஆள் வந்தாச்சு அப்படிங்கிறாரு. சரி, காரியம் ஆகணும்னா கழுத காலனாலும் கட்டி தான் பிடிக்கணும், வேறு என்ன பண்ண அப்படின்னு அந்த அம்மா சொல்லிட்டு அந்த கட்டிலிருந்து எந்திரிச்சிட்டு சலிச்சுக்கிறாங்க. இப்படி 2 நாளாக திருச்சியில் இருக்கிற 2 பிள்ளைங்களும் எப்போ வரேன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்ன சொல்கிறதுன்னு தெரிய மாட்டேங்குது, நம்ம சீக்கிரம் போகணும் அப்படிங்கிறா. இவர் உடனே பதில் சொல்கிறாரு, காரியம் முடியாமல் கையெழுத்து வாங்காமல் போகிறதுல என்ன அர்த்தம் இருக்குது அப்படிங்கிறாரு. சரி, நான் பக்கத்து ரூமில் போய் அண்ணன்ட்டையும் அண்ணிட்டையும் சொல்கிறேன், அப்படியே அம்மாட்டையும் சொல்கிறேன், நீ கிளம்பு உடனே அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இவங்கிட்டையும் மணவாளன்ட்டையும் நீ கொஞ்சம் இங்கேயே வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இந்த அம்மா எந்திரிச்ச அம்மா அந்த அந்த கண்ணாடி இருக்கு இல்லையா,
அந்த முழு நீள கண்ணாடியில் இவங்க தன்னுடைய மேக்கப் அலங்காரத்தை எல்லாம் பண்ணுறாங்க, சேலையெல்லாம் சரி பண்ணிக்கிறாங்க. இவங்ககிட்ட கேள்வி கேட்குறா அந்த அம்மா, எப்படி உங்கள் உங்கள் சார் எப்படி அப்படிங்கிறா. இவன் தன்கிட்ட தான் அந்த அம்மா கேள்வி கேட்குதுங்கிறத புரியறதுக்கே கொஞ்சம் நேரம் ஆகுது. 2வது தடவையும் அதே கேள்வி கேட்குறாங்க எப்படின்னு. உடனே இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான், அவர் ரொம்ப தங்கமான ஆளுங்க, அவரை மாதிரி ஒருத்தரை நீங்கள் பார்க்கவே முடியாது, 1000ல் ஒரு மனுஷன் அவர் அப்படிங்க. அப்புறம் எங்கே இருக்கார் அப்படின்ன உடனே, இப்படி வீராம்பட்டினத்தில் வீடு இருக்குது, ஆனால் அவர் வேலை பார்க்குறது என்னமோ மேட்டுப்பாளையத்தில் ஒரு ஐடி கம்பெனியில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொல்கிறான். அவர் வந்து எப்படிப்பட்ட ஆளுன்னா, போன வருஷம் மழை பெஞ்சப்போ பல இடங்களில் போய் உதவிகளை பெற்று அந்த கடற்கரையோர மக்களுக்கெல்லாம் அரிசி வாங்கி எல்லா இடங்களுக்கும் எல்லா வீடுகளுக்கும் சரியாக கொடுத்தாரு எல்லாத்துக்கும் அப்படின்னு இவன் ரொம்ப பெருமையாக பேசுகிறான். உடனே ரொம்ப ஓவராலாக பில்டப் கொடுக்குற நீ அப்படிங்கிறா இந்த அம்மா. இதுக்கிடையில் அவங்க அவங்க பச்சையப்பன் வந்து அவங்க அண்ணனை கூப்பிட்டுட்டு, அண்ணனோட ஒய்ஃபை கூப்பிட்டு உள்ளே வராரு அந்த அறைக்குள்ளே. பார்த்தாலே தெரியுது அவர் இவரோட முகச்சாயல்லே இருக்கிறாரு. மீசைக்கெல்லாம் டை அடிச்சிருக்கிறாரு, நல்ல வெள்ளை பேண்ட் வெள்ளை சட்டை போட்டிருக்கிறாரு. ரூம்குள்ளே வந்தவர் அந்த ரூம் கடைசியில் ஒரு ரவிவர்மா வரைஞ்ச ஜடாயு வதம் அந்த ஓவியம் இருக்கும். அந்த ஓவியத்துக்கு கீழே போய் நிற்பார். அறைக்குள்ளே நுழையிற செல்வகுமார் வந்து அறைக்குள்ளே நுழையிற பச்சையப்பன் வந்து உள்ளே நுழைஞ்சு அந்த சேரில் உட்காந்துக்கிடுவார். இப்போ அந்த அறையில் வந்து இவங்க 4 பேரும் தவிர இவனும் இருக்கான், நம்ம மணவாளனும் இருக்கிறான். இவன் வந்து இவர் பெரியவர், அவர் பேர் சொக்கலிங்கம். அவர் பெரியவர் வந்து, என்ன பச்சையப்பா நம்ம கண்டிப்பாக போகணுமாடா கையெழுத்து வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. பச்சையப்பன் வந்து பதில் சொல்கிறாரு, ஏன்னா கையெழுத்து வாங்கணுன்னா போத்தான்னா செய்யணும், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் பெரியவர் வந்து, 10 வருஷமாக நம்ம ஒத்துமில்லை உறவும் இல்லைன்னு இருந்துட்டோம், இப்போ போய் எந்த முகத்தோடு அவர்கிட்ட போய் நம்ம கையெழுத்து போடுன்னு கேட்குறது, எந்த முகத்தோட வந்தீங்க அப்படின்னு அவ கேட்டான்னா நம்ம என்ன பதில் சொல்கிறது அப்படிங்கிற. உடனே அவரோட வீட்டம்மா வந்து சந்தனக்கிளி, அவங்க சந்தனக்கிளி வந்து பதில் சொல்லுது, இந்த மூஞ்சியோட போகிறதுல உங்களுக்கு என்ன குறைச்சல சொல்லுங்க அவட்ட, உங்களை கேள்வி கேட்குறதுக்கு அவளுக்கு எந்த விதமான யோகியதையும் இல்லை அப்படின்னு அவ பேசுகிறா. உடனே இதுக்கு இடையில் அந்த இவங்க 2 பேரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அது வயசான அம்மா, உடல் ரொம்ப பருமனாக இருக்குது, கைத்தடியை ஊனிக்கிட்டு அந்த அறைக்குள்ளே வராங்க. இந்த சந்தனக்கிளி பெரியவரோட சம்சாரம் எந்திரிச்சு போய் அந்த அம்மாவை அழைச்சிட்டு வந்து அங்கே இருக்கிற கட்டிலில் சாய்ச்சி உட்கார வைக்குது. உடனே சந்தனக்கிளி வந்து அவங்க மாமியார்கிட்ட சொல்லுதா, நீங்கள் சொல்லுங்க இவர்கிட்ட, முன்னாடி போகவும் விட மாட்டேங்கிறாரு, பின்னாடி வரவும் விட மாட்டேங்கிறாரு, எப்பவும் யோசிச்சுட்டே இருக்காரு போகணுமா அப்படின்னு இப்போ கேட்காரு அப்படின்னு சொல்கிறா. உடனே பெரியவர்கிட்ட இவங்க அம்மா சொல்கிறா, என்ன சொக்கலிங்க உனக்கு என்ன பிரச்சனை இப்போ, அந்த ஓடுகாலிட்ட கையெழுத்து வேண்டாம் காலெழுத்து வேண்டான்னு நான் முதல்ல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ தான் சட்டம் அது இதுன்னு சொல்லிட்டு 3 பேரும் கையெழுத்து போடணும் அப்படின்னு நீ தான் சொன்ன, இப்போ என்னடான்னா போடுமான்னு யோசிச்சா என்ன அர்த்தம், நீ என்ன நம்ம என்ன சொந்தம் கொண்டாடவா போகிறோம், உறவு கொண்டாடவா போகிறோம் அவட்ட அப்படின்னு பேசுகிறா அவங்க அம்மா. உடனே இவர் பதில் சொல்கிறாரு சொக்கலிங்கம், அந்த பெரியவர் வந்து, நீங்கள் யாரும் என்னோட குழப்பத்தை புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க, இவ்வளவு நாளும்
வராமல் இருந்துச்சு, நீங்கள் வந்து இப்போ வரீங்களே அப்படின்னு அவ கேள்வி கேட்டா, அவட்ட பதில் சொல்கிறதுக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்குது? பங்கு அந்த சொத்து அப்படிங்கிறதுக்காக என் கையெழுத்து வேணும் அப்படிங்கிறதுக்காக தானே என்னை தேடி வந்தீங்க அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? அந்த என்னோட குழப்பத்தை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் பெரியவர் சொக்கலிங்கம். உடனே அவங்க அம்மா சொல்கிறா, இதில் குழம்பிக்கிறதுக்கு என்னடா இருக்குது? இதில் குழம்பிக்கிறதுக்கு என்ன இருக்குது? நீ வந்து கையெழுத்து கேட்குற, அந்த கையெழுத்து கேளு, அவ்வளோதான். அவள் போட்டால் போடட்டும், என்ன கழுத்தை சீவிடுவாளா அவ அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறா. உடனே இவர் பெரியவர் சொல்கிறாரு, ஏம்மா கழுத்தை சீவுறாளோ இல்லையோ, நமக்கு நியாயம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அப்போ நாம் நமக்கு இது அவட்ட கேட்குறதே ஒரு அசிங்கமாக இல்லையா? இந்த மாதிரி இவ்வளோ நாளாக அவளை என்ன ஏதுன்னே தேடாமல் இருந்துட்டு அப்படின்னு பதில் சொல்கிறாரு. உடனே அவங்க அம்மா சொல்கிறா, இதில் அசிங்கப்படுறதுக்கு என்னடா இருக்குது? அவள் தான் எல்லாரையும் அசிங்கப்படுத்தினா. நம்ம ஊரில் இருக்கிற அத்தனை பேர் மத்தியிலையும் நம்மளை அசிங்கப்படுத்திட்டு ஓடி போனான். ரோட்டில் எல்லாரையும் நம்மளை தலை நிமிர்ந்து நடக்க விடாமல் பண்ண அவள். உங்கள் அப்பா வந்து ஞானப்பிரகாசம் அவர். அந்த ஞானப்பிரகாசத்தை வந்து தலை குனிஞ்சு நடக்க வச்சிட்டா அவ அப்படின்னு பேசிக்கிட்டே போகிறா அவங்க அம்மா. இவர் பொறுக்க மாட்டாமல் ஏம்மா அப்படின்னு சத்தம் போட்டு நிப்பாட்டுறாரு. இப்போ அந்த பழைய கதையெல்லாம் இப்போ எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, சரி தம்பியை பார்த்து, சரி பச்சைப்பா கிளம்பலாண்டா அப்படிங்கிறாரு. அந்த பக்கத்தில் இருக்கிற அந்த 2 பெண்மணிகள்கிட்டையும் சரி கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க அம்மா அப்பவும் விட மாட்டேங்கிறா. அந்த இளையவன் பச்சையப்பன்ட்ட சொல்கிறா, பச்சையப்பா இங்கே பாரு, அந்த சொத்து வந்து உங்கள் அப்பா சம்பாதிச்ச சொத்து அந்த வீடு. அவர் உங்கள் 2 பேருக்கு தான் அந்த வீடை எழுதி வச்சிருக்கிறாரு. அதனால் அதை கேட்குறதுக்கு அந்த ஓடுகாலிக்கு எந்த விதத்துலேயும் நியாயம் கிடையாது, பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறா. உடனே இவர் பச்சையப்பன் சொல்கிறாரு, ஏம்மா அதில் என்ன அவன் என்ன பங்காக கேட்குறா, நீ கொஞ்சம் இதாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் கிளம்பி போகிறோம், நீ இது வரைக்கும் டிவியை பாருன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மாட்ட டிவி ரிமோட்டெல்லாம் எடுத்து கொடுத்துட்டு கிளம்புறாங்க. வெளியே வந்து அந்த மின்னேற்றிக்காக காத்திட்ருக்காங்க. இவன் உடனே நினச்சிக்கிறான், நம்ம சித்தப்பா எவ்வளோ பெரிய சிக்கலில் நம்மளை சிக்கி வச்சுருக்கிறாரு அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. சரி வேறு வழி இல்லைன்னு நினச்சிக்கிட்டே படியில் கிடுகிடுன்னு இறங்கி கீழே போகிறான். அவங்க கீழே இறங்கி வராங்க. வந்தவர் இவர் அலைபேசியை எடுத்து தன்னோட காரோட்டியை அழைக்கிறாரு பெரியவர் சொக்கலிங்கம். கார் வந்து நிற்கிது, நல்ல பெரிய காரு. அந்த பின் இருக்கையில் வந்து சொக்கலிங்கமும் சந்தனக்கிளியும் உட்காந்துக்கிறாங்க. நடுவில் இருக்கக்கூடிய இருக்கையில் பச்சையப்பனும் ரேவதியும் உட்காந்துக்கிறாங்க. இவன் முன்னாடி இருக்கக்கூடிய இருக்கையில் உட்காந்துக்கிறான். பச்சையப்பன் வந்து இவங்கிட்ட சொல்கிறாரு, அவர் திருச்சிக்கார டிரைவரு, அவருக்கு வழி தெரியாது, வீராம்பட்டினத்துக்கு போகிற தங்கச்சி இருக்கிற இடத்துக்கு நீ தான் வழி சொல்லணுங்கிறாரு. சரின்னுட்டு வண்டி கிளம்பி போகுது. போகிறப்போ இவர் கேட்குறாரு பச்சையப்பன் வந்து, நீ என்ன உங்கள் சித்தப்பாட்டு தான் துரைசாமிட்டு தான் வேலை செய்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. இவன் உடனே பதில் சொல்கிறான், கொஞ்சம் விரைப்பாகவே சொல்கிறான், இல்லை இல்லை நான் சித்தப்பாட்டெல்லாம் வேலை பார்க்கல, இபியில் லைன்மேனாக இருக்கிறேன். உடனே அவர் கேட்குறாரு, டெம்பரரியாக இருக்கியா பர்மனெண்ட்டாக இருக்கிறியான்னு. இவனுக்கு ஒரே எரிச்சலாக வருது. டெம்பரரியாக தான் இருக்கேன் அப்படிங்கிறேன். என்ன எவ்வளோ சம்பளம் கிடைக்குதுங்கிறாரு. அடுத்து இவன் லேசாக முணுமுணுத்துக்கிட்டே 5000 ரூபா அப்படிங்கிறான். சரி ஒன்று பண்ணுறியா, நான் 2 வாரத்தில் எனக்கு அமேசான் டீலர்ஷிப் கிடச்சிடும் திருச்சியில், நான் உனக்கு 10,000 ரூபா தரேன், அங்கே வந்து வேலை பார்க்குறியா அப்படிங்கிறாரு. இவன் இதுக்கிடையில் அந்த அந்தோணியார் சர்ச்சு சாலை 4 சந்திக்கிற தெரு இது வந்துடும். எந்த வழியில் போகணும் அப்படிங்கிறத டிரைவர்கிட்ட சொல்லுவான். சொன்னதுக்கப்புறம் இவர் பக்கமாக திரும்பி, நான் வீட்டை மாட்ட ஒய்ஃப்கிட்ட கலந்து பேசிட்டு முடிவு சொல்கிறேன் அப்படிங்கிறான்.
உடனே பச்சையப்பனோட மனைவி ரேவதி பச்சையப்பன்ட்ட சொல்லுவா, பார்த்தீங்களா அவரை, ஒரு நல்ல ஒரு வேலையை நீங்கள் ரெட்டை சம்பளத்தில் கொடுத்தா கூட அவர் வீட்டம்மாட்ட கேட்டுட்டு சொல்கிறேங்கிறாரு. ஆனால் உங்கள் தங்கச்சி என்ன பண்ணா, நீங்கள் அவ்வளோ பேரை சொல்லியும் கேட்காம அந்த ஓடுகாலி வீட்டை விட்டு ஓடிட்டா அப்படின்னு சொல்கிறா. உடனே பச்சையப்பன் பதில் சொல்கிறாரு, ஏம்மா இங்கே பாருமா, நம்ம ஏதாவது அவளுக்கு சொல்லியிருக்கோமா இந்த 10 வருஷத்தில்? அவகிட்ட ஏதாவது தொடர்பு வச்சுருக்கோமா? நம்ம 2 பிள்ளைகளுக்கும் மஞ்சள் நீராட்டு விழா நடத்தினோம். அப்புறம் திருச்சியில் சொந்தமாக வீடு வாங்கி கம்பெனி ஆரம்பித்தோம். எதுக்காவது அவளுக்கு சொல்லி அனுப்பிச்சோமா அப்படின்னு கேட்குறாரு. உடனே அவரோட மனைவி ரேவதி வந்துட்டு, ஆமாம் சொல்லி அனுப்பலாம், அதனால் என்ன அப்படிங்க. சரி, அண்ணன் தான் இருக்கட்டும், அண்ணன் அன்னிக்காக சென்னையில் ஒரு வீடு வாங்கினார். அப்புறம் அவர் ஜப்பான் போனார், ஜெர்மனி போனார். இப்படியெல்லாம் அவர் ஊருக்கு போகிறப்பமெல்லாம் அப்போமாவது நம்ம அவளுக்கு சொல்லி அனுப்பிச்சோமா? சொல்லி அனுப்பலை. சரி, அதுக்கு என்ன அப்படின்னு அவள் திரும்பவும் கேட்குறா. சரி, எல்லாத்தையும் விட்டால் கூட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அப்பா ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார். அந்த இறந்து போன துக்கத்தை கூட துஷ்டியை கூட நம்ம அவர்கிட்ட சொல்லலை, சொல்லி அனுப்பணும்னு நினைக்கவும் இல்லை. நம்ம இப்படியெல்லாம் இருந்துட்டு நம்ம போய் அவர்கிட்ட போய் கேட்குறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமானது தானே அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னு பச்சையப்பன் சொல்கிறாரு. இது அந்த காருக்கு பின் சீட்டில் இருக்கிற அந்த பெரியவரோட மனைவி இருக்கார் இல்லையா, சந்தனக்கிளி, அவள் பதில் சொல்கிறா உடனே, நீங்கள் என்ன வேணாலும் சொல்லிக்கோங்க, நீங்கள் அதுக்காக போய் இப்போ எப்படி அவளோட கையெழுத்து தேவைப்படுது, நம்ம போகிறோம். ஒரு கையெழுத்து வாங்கிறதுக்காக இருந்தாலும் சரிதான், 10 கையெழுத்து வாங்கிறதுக்காக இருந்தாலும் சரிதான், அவளை போய் பார்க்குறதுல நமக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஆனால் அவள் பங்குன்னு மட்டும் நிற்கக்கூடாது அப்படிங்கிற. உடனே ரேவதி சொல்கிறா, ஆமாக்கா அப்படி சொல்லு, கரெக்டா அப்படிங்கிற. சந்தனக்கிளி சொல்கிறா, உங்கள் அப்பா வேணால் இறந்து போயிருக்கலாம், அவர் உடம்பு இல்லாமல் போயிருக்கலாம், உயிர் இல்லாமல் போயிருக்கலாம், ஆனால் அவர் சொன்ன வார்த்தை அப்படியே இருக்குது, அந்த சொத்து உங்கள் 2 பேருக்கும் தான் அப்படின்னு அவர் ரொம்ப அழுத்தி சொல்கிறா. இவர் சொல்கிறாரு, யார், நம்ம பச்சையப்பன் என்ன சொல்கிறாருன்னா, ஏம்மா பாண்டிச்சேரியில் நம்ம 2 குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் இங்கேயே இருந்திருந்தோம்னா பரவாயில்ல, அந்த வீடு பூட்டி கிடக்குது, பாலடைஞ்சு போய் கிடக்குது, நீங்கள் வாட்ச்மேனும் மற்றவனை போட்டு எத்தனை நாளைக்கு அதை நம்ம பராமரிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? நல்ல விலைக்கு வருது, சரின்னு கொடுத்துட்றது தானே புத்திசாலித்தனம் அப்படிங்கிறாரு. உடனே அந்த பெரியவரோட மனைவி சந்தனக்கிளி சொல்லுது, அந்த அம்மா இங்கே பாருங்க, என்ன வேணாலும் சரி, விற்கிறது பங்குல எந்த பங்கும் அவளுக்கு கிடையாது. அப்படி இருந்தால் விற்கலாம், அப்படி இல்லைன்னா அந்த வீடு பாலடைஞ்சு கிடந்தா கூட பரவாயில்ல, பங்கு மட்டும் அவளுக்கு கிடையாது அப்படின்னு ஒரே அடியாக அவள் அடித்து பேசுகிறா. இவர் அதுக்கு மேலே பச்சையப்பன் ஒன்றும் சொல்லலை. அவர் அப்படி யோசிக்கிற மாதிரி அவர் இருக்கார். இதுக்கிடையில் போய் சேர்ற அந்த கடற்கரையோர கிராமம் வீராம்பட்டினத்துக்குள்ளே காரு உள்ளே நுழையுது. உள்ளே நுழைஞ்சு ரொம்ப குறுகின தெருவாலாம் இருக்குது. அவங்க வீட்டு பக்கத்தில் போய் நிற்கிது. அங்கே ஒரு வேப்ப மரம் இருக்குது. பக்கத்திலேயே பார்த்தோன்னா வேப்ப மரத்தோடு சேர்த்து இன்னொரு மரமோ ஆலமரமோ இன்னொரு மரமும் சேர்ந்து இருக்குது. எல்லோரும் இறங்குறாங்க. இறங்கின உடனே பார்த்தோன்னா எல்லா இடத்துலையும் ஒரே சாணியாக இருக்குது. அதை பார்த்துட்டு பெரியவரோட மனைவி ரொம்ப அருவருப்படைகிறா. என்ன இது சாணியாக கிடக்குது இப்படி அப்படிங்கிற. வீடை பாருங்கள், குடிசை மாதிரி சின்ன வீடாக இருக்குது அப்படிங்கிற. உடனே பெரியவர் சொக்கலிங்கம் அவர் மனைவியை முறைக்கிறாரு, எந்த இடத்துல என்ன பேசுகிற நீ அப்படின்னு. உடனே அவங்க வீட்டை நோக்கி போகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு அவங்க போகிற வீடோட கதவு சாத்தியிருக்கு.
வீட்டில் ஆள் இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு பச்சையப்பன் சொல்கிறாரு. இவன் மணவாளன் சொல்கிறான், வீட்டில் ஆள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே பூட்டியிருக்கிற அந்த வெளிக்கதவை தள்ளிட்டு உள்ளே போகிறான். உள்ளே போனால் உள்ளே சத்தம் கேட்குது, பேசுகிற சத்தம்லாம் கேட்குது. வீட்டில் ஆள் இருக்குது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்கிறான். போகிறப்பமே அப்புறம் பச்சையப்பன் வந்து அவன்கிட்ட கேட்குறாரு, இந்த வீடு என்ன சொந்த வீடா அவங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, வாடகை வீடு தான் அப்படின்னு இவன் பதில் சொல்கிறான். உள்ளே போனால் அங்கே போய் உள்ள அழைப்பு பணியை அடித்தோன்னா அங்கே வரான். இந்த சத்தத்தை கேட்டுட்டு 2 பசங்க ஓடியாராங்க. ஓடி வந்து கதவை திறந்துட்டு இவங்க வரும்போதே என்ன சொல்லிட்டு வராங்கன்னா, ஏய் அம்மா வந்தாச்சு அம்மா வந்தாச்சுன்னு கத்திக்கிட்டே வராங்க அந்த பசங்க. திறந்து பார்த்துட்டு வேற யாரும் இருக்கிறாங்க. உடனே அந்த 2 பசங்களில் பெரியவன் அங்கேயே நின்றுக்கிறான். சின்னவன் வந்து உள்ளே ஓடுறான். அப்பா யாரோ உங்களை பார்க்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் அவங்க அப்பாவை அழைச்சிட்டு வரான். உள்ளேருந்து செல்வகுமார் வெளியே வராரு. இவனுக்கு எல்லாரையும் பார்த்தோன்னா செல்வகுமாருக்கு அவருக்கு ரொம்ப திகைப்பாயிரும். அப்புறம் மணவாளனி இருக்கிறத பார்ப்பார். பார்த்தோன்னா அவருக்கு கொஞ்சம் சிரிப்பு வரும். சிரிப்பு வந்துட்டு, என்ன மணவாளன் யார் எல்லாரும் அப்படின்னு பார்த்துட்டு அவங்கள நோக்கி பொதுவாக ஒரு கும்பிடு போடுவார், வாங்க வாங்கன்னு சொல்லி. எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் உள்ளே போவாங்க. போன உடனே இவர் பெரியவர், அவர் சின்னவர் அப்படிங்கிற இதை இவன் சொல்ல ஆரம்பிக்கிறான். சொல்ல ஆரம்பிச்சுட்டு எல்லாம் வேண்டப்பட்டவங்க தான் அப்படின்னு திரும்பவும் சொல்கிறான் அவன் மணவாளன். உடனே இவனுக்கு என்னன்னு இவனுக்கு புரிஞ்சிருது, யார் அப்படிங்கிறதெல்லாம் செல்வகுமாருக்கு புரிஞ்சிருது. அவளை நிப்பாட்டிட்டு போதும் அப்படின்னு மணவாளன்ட்ட கையை காமிச்சிட்டு அந்த 2 பேரை பார்த்துட்டு அதில் பெரியவர் யாருன்னு அவனுக்கு தெரிஞ்சு போயிடுது. சொக்கலிங்கத்தை நோக்கிட்டு சொல்கிறான், நீங்கள் என்ன பேசணுன்னாலும் என்கிட்ட பேசலாம், நான் தனலட்சுமியோட கணவன் தான் அப்படின்னு சொல்கிறான் அவன். அவர் சொக்கலிங்கம் வந்து அவர் அமைதியாக உட்கார்ந்துருக்கிறாரு. பச்சையப்பன் வந்து சொல்கிறாரு, சின்னவர் வந்து, தனலட்சுமி இல்லையா வீட்டில் அப்படின்னு கேட்குறாரு. தனலட்சுமி வந்து இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான், வழக்கமாக இங்கே தான் இருப்பாப்புல. இன்னைக்கு வந்து வகுப்பில் வந்து ஒரு விழா வர்றதுனால ஸ்கூலில் அழைச்சி விட்டுருக்காங்க. அதனால் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்குது, வந்துடும், சாயந்தரம் வந்துடும், நீங்கள் எதுவாக இருந்தாலும் என்கிட்ட பேசலான்னு திரும்பவும் அவன் சொல்கிறான். இவங்க 2 பேருக்குமே, பெரியவர் சின்னவர், சொக்கலிங்கம் பச்சையப்பன், இவங்க 2 பேருக்குமே என்ன சொல்கிறது அப்படின்னு தெரியல. இதுக்கிடையில் அந்த ரேவதி, அந்த சின்னவரோட ஒய்ஃப் வந்து, நீங்கள் சொல்கிறீங்களா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படிங்கிற. உடனே அவர் சின்னவர் வந்து பதறி போய், நானே சொல்கிறேம்மா நீ சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு, நான் வந்து தனலட்சுமியோட சின்ன அண்ணன், அவர் மூத்தவர் பெரியவர், அவர் பேர் சொக்கலிங்கம், இப்படி திடீர்னு அப்பா இறந்துட்டாரு, அவளும் முதல்ல அப்பாவோட விருப்பம் இல்லாமல் தான் அவள் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, அதனால் நம்ம குடும்பங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய தொடர்பும் அருந்து போச்சு. இப்போ வந்து அந்த முன்னாடி அப்பா வாங்கின ஒரு வீட்டை வந்து விற்கணுங்கிறப்போ அந்த வாங்குகிற பார்ட்டி வந்து தனலட்சுமியோட கையெழுத்து வேணும்னு கேட்குறாங்க, அதுக்காக தான் வந்தோம் அப்படிங்கிறத ஒரு மாதிரி சொல்லி முடிக்கிறாரு. உடனே அவர் செல்வகுமார் வந்து பதில் சொல்கிறாரு, அதனால் என்ன, நீங்கள் என்னைக்கு வந்து கையெழுத்து போடணும்னு சொல்கிறீங்களோ தனலட்சுமி நான் சொன்னால் கேட்கும், வந்து கையெழுத்து போடும் அப்படின்னு அவன் பதில் சொல்கிறாரு செல்வகுமார். இவருக்கு அடுத்து என்ன சொல்கிறது அப்படின்னு யோசிக்கிறாரு பச்சையப்பன் வந்து. கையெழுத்து போடுங்கிறது சரிதான், ஆனால் அடுத்து அந்த சொத்துல பங்கு அப்படின்னு தயக்கத்தோடு அவர் என்ன
அப்படிங்கிறத கேட்டு அப்படி நிப்பாட்டுறாரு. ஏன் தயங்குறீங்க, சொத்துல பங்கு கேட்போம் அப்படின்னா, ஏன் தனலட்சுமி என்னைக்கு எதுவுமே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு வந்ததோ அன்னைக்கு சொன்ன வார்த்தை தான் இன்னைக்கும் அப்படின்னு சொல்றாரு செல்வகுமார். சொன்ன ஒரு வார்த்தை என்னைக்குனாலும் அதே வார்த்தை தான் அப்படின்னு. நீங்க என்னைக்கு வரணுங்கிறத மட்டும் சொல்லுங்க, நாங்க வந்துடுறோம் அப்படின்னு. அப்படியே ஒரு அமைதி நிலவுது. அடுத்து செல்வகுமார் சொல்றாரு, எனக்கு ஒரு விஷயம்தான் ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. நான் உங்க மேல குத்தம் சொல்றேன்னு மட்டும் நினைக்காதீங்க. இப்படி எல்லாம் தனலட்சுமி உங்களை மீறி கல்யாணம் பண்ணிக்கிடுச்சு அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க அவ அப்பா இறந்தப்போ கூட நீங்க சொல்லிவிடலை பார்த்தீங்களா? நாங்கள் பாண்டிச்சேரி ஊர்லேருந்து கொஞ்சம் தள்ளி வீராம்பட்டினத்தில் இருக்கோம், ஒதுங்கி போயிருக்கோம். எங்களுக்கு தெரியல அவர் இறந்து போனது. நீங்கள் சொல்லி விட்டுருக்கலாம் இல்லையா அதை? நான் கொஞ்ச நேரம் ஒரு சில நாளைக்கு அப்புறம் அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு அஞ்சல் போஸ்டர் ஒட்டி இருக்கிறத பார்த்து தான் அவங்க அப்பா இறந்து போயிட்டாரு அப்படிங்கிறதையே தனலட்சுமி தெரிஞ்சுக்கிட்டா. அப்புறம் அவ்வளோ வருஷம் பிரிஞ்சிருந்து கூட அவள் அப்பா அப்பான்னு கதறி அழுதா, அவ்வளோ தூரம் கதறி அழுதா. அப்புறம் நாங்கள் ஒரு ஆட்டோவை பிடிச்சி பாண்டிச்சேரி வீட்டுக்கு வந்தோம். அதுக்கிடையில் நீங்கள் எல்லா விசேஷத்தெல்லாம் முடிச்சுட்டு உங்கள் ஊருக்கு போயிட்டீங்க. செத்த அப்பாவை செத்தப்போ கூட பார்க்க முடியலையேன்னு அவளுக்கு அவ்வளவு அழுக. பாறாங்கல்ல விழுங்கின சகிச்சுக்கிற மாதிரி அவ அதை சகிச்சுக்கிட்டா அப்படின்னு செல்வகுமாரி உங்ககிட்ட சொல்றாரு. சொக்கலிங்கம் எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு பெரியவர் எந்திரிச்சு வராரு. எந்திரிச்சு அவனை தட்டி கொடுக்குறாரு. சாரி, ஏதோ நடந்து போச்சு, பழசெல்லாம் மனசில் வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு. இவனுக்கு கண்ணீர் பெருகி வருது. செல்வகுமாருக்கு கண்ணீரை தொடச்சிக்கிறான். தொடச்சிட்டு சரி டீ போட்டு கொண்டு வரேன், நான் டீ குடிச்சிட்டு போங்க அப்படிங்கிறான். இதுக்கு இடையிலே அவங்க ரெண்டு பேரும், யார், ரெண்டு பெண்மணிகளும் சந்தனக்கிளியும் ரேவதியும் எந்திக்கிறாங்க. சரி போகலாம் போகலாம் அப்படின்னு எந்திக்கிறாங்க. இவர் தம்பி சின்னவர் இருக்கார் இல்லையா, பச்சையப்பன், இவரும் எந்திக்கிறாரு. சரி நாங்கள் தேதி சொல்கிறோம், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்படி வெளியே கிளம்புறாங்க. சொக்கலிங்கம் மட்டும் எந்திக்க மனசு இல்லாமல் அதே இடத்துலையே உட்கார்ந்துருக்கிறாரு. அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. வந்ததுலேருந்து மாற்றி மாற்றி திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதில் ஒரு ஃபோட்டோ தனலட்சுமியோட ஃபோட்டோ, வேற யார் ஃபோட்டோ அப்படிங்கிற இதை அடுத்து அப்படியே தெரிய வருது நமக்கு. பக்கத்தில் இருக்கிற அந்த பையங்களை பார்க்குறாரு. பார்த்துட்டு இவன் மணவாளன்ட்ட சொல்கிறாரு, இப்படி எங்கள் அப்பாவை அப்படியே உரிச்சு வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் அப்படின்னு, அப்படியே இருக்காங்க அச்சசல் உருவத்தில் அப்படின்னு சொல்லி. அப்புறம் அவங்கள பக்கத்தில் கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவங்க ரெண்டு பேர் தோல்லையும் கை வச்சு, என்னடா என்ன படிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஒருத்தன் 4th ஸ்டாண்டர்டுங்கிறான், இன்னொருத்தன் 3rd ஸ்டாண்டர்ட் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லிட்டு என்ன பேர் அப்படிங்கிறாரு. ஒருத்தன் ஞானசுந்தரம் அப்படிங்கிறான், இன்னொருத்தன் பிரகாஷ் ராஜுங்கிறான். அவங்க அப்பாவோட ஞான பிரகாசம்ங்கிற பேரை ரெண்டாக பிரித்து ரெண்டு பிள்ளைங்களுக்கும் பேர் வச்சுருக்காங்க. அவருக்கு திரும்பவும் மனசு கலங்குது. இவன் டீ
குடிச்சிட்டு போகிறேன்னு இவர் சொன்னார் இல்லையா, அப்போவுமே அவன் போகும்போது சொல்லிட்டு தான் போவான். டீ போடணுங்கிற அவசியம் இல்லை, ஏற்கனவே தனலட்சுமி போட்டு வச்சுட்டு போன டீ ஃப்ளாஸ்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஸ்கில் இருக்கிற டீயை 2 கோப்பையில் ஊற்றி கொண்டு வரான். மற்றவங்கெல்லாம் போயிடுறாங்க. இவர் பெரியவர் சொக்கலிங்கமும் மணவாளன் மட்டும்தான் இருக்கிறாங்க. 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு கப் கோப்பை தேநீரை கொடுக்குறான். இவன் குடிச்சிட்டு இருக்காங்க. குடிச்சிட்டு அப்புறம் அவர் என்ன பண்ணுறாரு, பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு வரோம், சின்ன பிள்ளைங்க இருக்கிற வீட்டுக்கு வரோங்கிறது கூட தெரியாமல் நாங்கள் வாட்டிக்கு கையை வீசிட்டு வந்துட்டோம், மன்னிச்சுக்கணும், தப்பாக எடுத்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பையங்களை கூப்பிட்டு அவங்க கையில் ஆளுக்கு ஒரு 2000 ரூபாயை கொடுக்குறாரு இவர். பையங்க வாங்க மறுக்கிறாங்க. இவர் சொல்கிறாரு செல்வகுமாரை பார்த்து, நீங்கள் எனக்காகவாச்சும் இந்த பணத்தை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி டேபிள் மேலே மேஜை மேலே அந்த பணத்தை வைக்கிறாரு. வச்சுட்டு சரி கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வராரு. மணவாளன் 2 பேரும் வெளியே வராங்க. வந்து வண்டியில் ஏறுறாங்க. அப்போ 2 பேரும் அங்கே 2 பிள்ளைங்களும் கையாட்டுது, அந்த 2 பசங்களும் காரில் இவங்களை நோக்கி. அவர் சொக்கலிங்கம் பெரியவரும் இவன் மணவாளனும் இவங்கள 2 பேரும் கையாட்டுறாங்க. வண்டி கிளம்புது. இவன் சொல்கிறா, சந்தனக்கிளி சொல்கிறா பெரியவரை பார்த்து, அத்தை வந்து அங்கே தண்ணி கூட குடிக்க வேண்டாம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க, நீங்கள் என்னடான்னா இங்கே வந்து சொந்தம் கொண்டாடி டீ குடிக்கிறீங்க, ஒரு நேரம் டீ குடிக்கலைன்னா உயிராக போயிடும் அப்படிங்கிறா. இவ சின்னவரோட மனைவி வந்து ஒரே புழுக்கமாக இருக்குது, ஏசியை போடுங்க அப்படின்னு கார் டிரைவர்கிட்ட சொல்கிறா. வண்டி கிளம்பி போகுது. இப்படி ஏசியை போடுங்க ஒரே புழுக்கமாக இருக்குது அப்படின்னு அவ சொல்கிறதோட இந்த கதை வந்து நிறைவு செய்கிறாரு பாவண்ணன். இந்த கதையில் வந்து பல செய்திகளை சொல்கிறாரு பாவண்ணன். என்ன முக்கியமான சில விஷயத்தை நம்ம தொட்டுட்டு போகணும்னா, வழக்கமாக கதைகளில் வந்து எதிர்மறை கேரக்டராக ஆண்கள் இருப்பாங்க. இந்த கதையில் வந்து அந்த தனலட்சுமிங்கிற அந்த பெண்ணோட தாயும் அவங்க அவரோட சகோதரர்களோட 2 மனைவிமார்களும் தான் முக்கியமான ஆள்களாக இருக்காங்க, எதிர்மறை பாத்திரமாக இந்த கதையில். அப்புறம் நல்ல தூய தமிழில் கதாசிரியர் தன்னுடைய கதையை சொல்லிட்டு போகிறதே அவ்வளவு அழகாக இருக்குது. அப்புறம் இவர் பெரியவர் இருக்கார் இல்லையா, அந்த பெரியவர் வந்து அந்த அறைக்குள்ள இருக்கையில் ரவிவர்மா வரைஞ்ச ஒரு ஜடாயு வதம் இருந்தது அப்படிங்கிறது ஒரு குறியீடு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜடாயு வந்து தர்மத்தை காக்கிறதுக்காக இறக்கை வீழ்த்தப்பட்டு வீழ்ந்தான். இன்னைக்கு ஜடாயு இருக்கிற நிலைமையில தான் சொக்கலிங்கம் இருக்கிறார். ராவணன் இருக்கக்கூடிய நிலையில தான் அவங்க அம்மா, இந்த 2 பேரோட மனைவிமார் இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இவன் வந்து அந்த இவரோட நிலைமை வந்து ஜடாயுவோட நிலைமை அப்படிங்கிறது தான் அது புரிய வைக்குது. அப்புறம் அவன் உள்ள போகிற செல்வகுமார் வந்து முதல்ல வரும்போது தண்ணி எடுத்துட்டு கொண்டு வராரு. அந்த தண்ணியை வந்து மணவாளன் மட்டும்தான் எடுத்துக்கிறான். கடைசியில் அவன் நான் டீ போட்டு கொண்டு வரேன்னு சொல்ல, அந்த டீயை வந்து குடிக்கிறதுக்கு வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கிற யாரும் சம்மதிக்காமல் வெளியேறிடுறாங்க. ஆனால் செல்வகுமார் மட்டும் இருந்து குடிக்கிறாரு. அப்புறம் இவங்களுடைய நோக்கம் வந்து அந்த வீட்டில் இருக்கும்போது கூட அவர் சோகத்தில் இருக்கிற படத்தை பார்க்குறாருங்கிறத அவர் திரும்ப திரும்ப சொல்கிறாரு. அங்கே அவருடைய தங்கை படம் இருக்குங்கிறத மட்டும்தான் வெளிப்படையாக சொல்கிறாரே தவிர, அவரோட தந்தை படம் இருக்குங்கிறத அவர் நேரடியாக கதாசிரியர் சொல்லலை. தங்கை படம் இருக்கிறத மட்டும்தான் சொல்கிறாரு. ஆனால் அந்த சின்னண்ணன் வந்து அந்த அறையில் இருக்கக்கூடிய பொம்மையை பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவார். அப்போது என்ன அப்படின்னா, இந்த பொம்மைங்கிறது வந்து எப்படி வேணாலும் தலையாட்டு என்ன வேணாலும் செய்யும். இவர் வந்து அப்படிப்பட்ட மனிதன் இல்லை. வாழ்க்கையில் வந்து எப்படி இருந்தோம், எப்படியெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறத
நினச்சி பார்க்கணும் அப்படிங்கிறதோட ஒரு குறியீடாக பெரியவரோட இதை நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்படியே சொல்கிறதா இருந்தால் நிறைய செய்திகளை இந்த கதையில் நம்ம சொல்லலாம். பாவணனோட கதைகள் எல்லாமே படிப்பதற்கு உகந்தவை என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.